നമുക്കൊപ്പം ശരവണൻ ഇപ്പോൾ ചേരുന്നുണ്ട്. മുതിർന്ന ജേർണലിസ്റ്റാണ് ശരവണൻ. നമസ്കാരം ശരവണൻ. ഇപ്പോൾ 39 പേർ ഡെത്തായി എന്ന റിപ്പോർട്ട് വരുന്നുണ്ട്. ശരവണൻ, എന്താണ് ആക്ച്വൽ സിറ്റുവേഷൻ ഇൻ കരൂർ? நமஸ்காரம். தமிழ்நாட்டுல கரூர் பகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக தனது சுற்றுப்பயணத்தை, அதாவது பொலிட்டிக்கல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். Yeah. அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் கரூர் பகுதியில் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு நடிகர் என்ற முறையிலும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூட்டுறாங்க. அப்பொழுது ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் 39 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 39 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த இந்த செய்தியை கேட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு 1 மணி அளவில் தனி விமானம் மூலம் கரூருக்கு வந்து அங்கு இறந்திருக்கக்கூடிய நபர்களின் உறவினர்களையும் சொந்தங்களையும் நேரில் பார்த்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளை சேர்ந்த எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ் உட்பட அனைவருமே தற்பொழுது அந்த கரூர் அரசு மருத்துவமனையிலும் பல நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்பொழுது நிலைமை மிக மோசமாக இருக்கிற காரணத்தினால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் அனைத்து வணிக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. சிச்சுவேஷன் அங்க ரொம்ப மோசமாக தான் இருக்கிறது. ഓക്കെ, ശരവണൻ, ഇതിൽ തമിഴ് വെട്രി കഴകത്തിന് തപ്പ് പറ്റിയോ? അവിടുത്തെ സെക്യൂരിറ്റി ഇഷ്യൂസ്, പോലീസ് പറയുന്നത് തമിഴ് വെട്രി കഴകം 10,000 പേര്, 10,000 ആളുകളെയാണ് അവിടെ എക്സ്പെക്റ്റ് ചെയ്തത് എന്നാണ്. പക്ഷേ 40,000 ആളുകൾ അവിടെ എത്തി എന്നുള്ളതാണ്. ഇത് തപ്പ ആരുടേതാണ് ശരവണൻ? തമിഴ് വെട്രി കഴകത്തിൻ്റെതാ, പോലീസിൻ്റെയാ? தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் ஏற்கனவே ஒரு முக்கியமான இடங்களை குறிப்பிட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேட்ட இடத்தினை காவல்துறை முறையாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை போலீஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனாலும் 10,000 நபர்கள் மட்டுமே, 10,000 பீப்புள்ஸ் ஒன்லி அங்க வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் சம்பவம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் 15,000 மக்கள் திரண்ட ஒரே காரணத்தினால் மட்டும்தான் அங்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட அந்த அனைத்து இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்று தமிழக காவல்துறை சார்பாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தோமேயானால், கூட்டம் நடக்கும் பொழுது பவர் கட் அங்க ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல 500 போலீஸ் மட்டுமே அங்க பாதுகாப்புக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தமிழக அரசு மீது தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும், தமிழக வெற்றி கழகத்தினர் மீது போலீசார் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகுதான் தவறு யார் மீது உள்ளது, இதற்கு முழு காரணம் யார் பொறுப்பு என்ற கூடுதல் தகவல் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ഓക്കെ, താങ്ക് യു ശരവണ. ശരവണൻ പറയുന്നതനുസരിച്ച് അവിടെ പോലീസ് വേണ്ടത്ര രീതിയിൽ അവിടെ ഉണ്ടായിരുന്നില്ല എന്നുള്ളതാണ്. പക്ഷേ ADGP പറയുന്നത് വേണ്ടത്ര പോലീസ് സംവിധാനത്തെ അവിടെ ഏർപ്പെടുത്തിയിരുന്നു എന്നാണ്. ശരവണ പറയുന്നതനുസരിച്ച് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത് 10,000 പേർ മാത്രമേ വരികയുള്ളൂ, അല്ലെങ്കിൽ 10,000 പേർക്കുള്ള പരിപാടിയാണ് എന്നതാണ് തമിഴക വെട്രി കഴകം ജില്ലാ പോലീസ് അധികാരിക്ക് അനുമതി ചോദിച്ചുകൊണ്ട് നൽകിയ അപേക്ഷയിൽ പറയുന്നത്. പക്ഷേ അതിൻ്റെ 4-5 ഇരട്ടി ആളുകളാണ് അവിടേക്ക് എത്തിയത് എന്നുള്ളതാണ് അപകടത്തിൻ്റെ വ്യാപ്തി വർദ്ധിക്കാനുള്ള കാരണമായി നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. അതിനിടയിൽ ഒരു പവർ കട്ട് ഉണ്ടായിരുന്നു. നേരത്തെ ഞാൻ പറഞ്ഞതുപോലെ വൈദ്യുതി ബന്ധം ഇടയ്ക്ക് നിലയ്ക്കുന്ന ഒരു സാഹചര്യം കൂടിയുണ്ടായി. അതും അപകടത്തിന് ആക്കം കൂട്ടി എന്നുള്ളതാണ് ഇപ്പോൾ നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്.